கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இயேசப்பா நமக்கு உதவி செய்வாராக. பிரசங்கத்திற்கு தலைப்பு கர்த்தருக்கு கடன் கொடு அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பிரசங்கத்து தலைப்பு கர்த்தருக்கு கடன் கொடு அப்படிங்கிற தலைப்புல நாம ஒரு நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏழைக்கு இறங்கணும்னா என்ன அர்த்தம்? ஏழைக்கு நாம உதவினா, ஏழைக்கு நாம கொடுத்தா அவர் என்ன செய்வாரா? கர்த்தருக்கு நாம் கடன் கொடுக்கிறதாக அர்த்தம் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நாம நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் இல்லை ஒவ்வொரு வாரத்திலையும் நாம ஏழைக்கு இறங்குகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏழை என்று சொன்னால் நாம் பஸ் ஸ்டாண்டில் பார்க்கும்போது இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கும்போது கடைவீதி சந்தைகளில் முக்குகளில் பார்க்கும் பார்த்தீங்களா, அப்பொழுது தான் அவர்கள் மட்டும்தான் ஏழை என்று நாம் நினைக்கக்கூடாது. அவங்கள்ட்ட நிறைய பேர் ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது, நேற்று தான் பார்த்தேன் அவன் பீடி குடிச்சிட்டு இருந்தான், முந்தாண்டு தான் பார்த்தேன் அவன் குடிச்சிட்டு வந்திருந்தான், அவனுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. யாருக்கு தெரியும்? இவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு அலைவாங்க. கை கால் நல்லா தானே இருக்குது, உழைச்சி சம்பாதிச்சா என்ன அப்படின்னால என்ன செய்வாங்க, கேட்டுக்கிட்டு இவங்க ஒரு உபதேசத்தை இவங்க ஒரு போதனையை இவங்க சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருடைய இருதயத்தை நம்ம உள்ள புகுந்து பார்க்கவே முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, வெளியில பிரயாணப்பட்டு போறோம், வெளியில டிராவல் போறோம், வெளியில ஏதோ ஒரு காரியத்துக்கு போறோம்னா அதுக்குன்னு ஒரு 10-50 ரூபாயோ ஏதோ கொஞ்சம் காசுகளை நாம் என்ன செய்யணும், எடுத்து வச்சுக்கிட்டு தான் வெளியில போகணும். உங்களுக்கு உதவி செய்ய மனசு இல்லைன்னா இப்படி ஏமாற்றி நம்ம கொடுக்குற காசை வச்சு அவங்க குடிச்சிட்டாலே மற்ற தப்பான காரியத்துக்கு இப்படி ஏதாச்சும் வாங்கி போட்டால் என்ன செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த காசுக்கு எதையாச்சும் பண்டங்களை வாங்கிட்டு டிராவலில் போங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிடையாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்கிட்டு போங்க, பண்டங்களோ ஏதோ ஒரு காரியங்களை வாங்கி கொண்டு போங்க. வாங்கி கொண்டு போய் இப்படி பசிக்குது, ஒரு டீக்கு காசு கொடுங்க, இல்லை ஏதோ பண்டம் வாங்க காசு கொடுங்க, இல்லை சாப்பிட காசு கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்பாட்லேயே சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிட்றீங்களான்னு கேட்கணும். இல்லை எனக்கு காசு மட்டும் கொடுங்கன்னு சொன்னால் அந்த ஆள் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். வேணும்னா என் கையில் பண்டம் இருக்குது, இதை வேணாம் இப்பொழுதுக்கு என்ன செய்யுங்க, சாப்பிட்டுக்கு உங்கள் கையில் வாங்கி வச்சு நீங்கள் பண்டத்தை ஒரு பிஸ்கட்டையோ ஏதோ ஒரு பொருட்களை நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் காசு தப்பான வழியில் பயன்படாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த பண்டத்தை போய் கடையில் விற்க முடியுமா? முடியாது. நீங்கள் உதவி செஞ்ச மாதிரியே இருக்கும். உங்களுக்கு சஞ்சலத்தோடையே நீங்க உதவி செய்ய வேண்டியதில்லை, மனசு இல்லாம உதவி செஞ்ச ஆண்டவர் ஏழைக்கு இறங்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ உதவி செஞ்சா இவன் எதுக்காச்சும் தப்பான காரியத்துக்கு யூஸ் பண்ணிட்டா நான் கொடுத்த காசு அவனுக்கு அவன் செய்யற தப்புக்கு துணவன மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லி கொடுக்காம வந்துட்டா, ஒருவேளை உண்மையாவே அவங்க பசியா இருந்தா என்ன செய்யறது, உண்மையாகவே ஒருவேளை அவங்க கஷ்டத்துல இருந்தா என்ன செய்யறது, ஆண்டவர் உதவி செய்ய சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு ஒரு பக்கம் உங்களுக்கு என்ன வந்துடும், வண்டியில போகவே மனசு அடிச்சுக்கிட்டே வரும். பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன செய்யணும்னா பண்டங்களை வாங்கி வச்சுக்கோங்க. அதை என்ன செய்வாங்க, நிச்சயமாக அவங்க பசிக்கும், அவங்களுக்கு வயிறு இருக்குது. நிச்சயமாக அவங்களுக்கு வயிறு இருக்குதா இல்லைங்களா? வயிறு இருக்குது, நிச்சயமாக அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் வாங்கி கொண்டு போங்க. ஒரு பசியை முன் பசியை நம்ம சொல்கிறோம், இது பண்ண ஒரு பிரெட்டை வாங்கிட்டு போகலாம், இல்லை பிஸ்கட்டை வாங்கிட்டு போகலாம். முக்கியமான சின்ன வயிற்று பசியை கொஞ்சம் தாங்கக்கூடிய பண்டங்களை நீங்கள் வாங்கி கொண்டு போங்க. இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் சாப்பாடையே கையில் செஞ்சு என்ன செய்யுங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்படி யாராச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு தயிர் சாதமோ தக்காளி சாதமோ ஒரு லெமன் சாதமோ ஒரு புளி சாதமோ கிண்டி ஒரு பார்சலை கொண்டு போங்க ட்ராவல் பண்ணும் பொழுது. இப்படி உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு கையில் கொடுத்து என்ன செய்யுங்க, இது சாப்பிட்டுக்கோங்க. ஐயோ வேண்டாம் உங்களுக்கு இல்லை உங்களுக்காகவே தான் கொண்டு வந்தேன் அப்படி சொல்லி கொடுத்துறீங்கன்னா அவங்க உண்மையான பசியில் உள்ளவங்க வாங்கி என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அதில் ஆண்டவர் பிரியப்படுவார்.
உண்மையாகவே தாய் தகப்பனால கைவிடப்பட்டு வியாதினால ரொம்ப வயசான காரணத்தினால பிள்ளைகளால கைவிடப்பட்டு என்ன செய்யலாம், நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. தங்குறதுக்கு இடம் இல்லாம, ஹோமை பத்தி தெரியாது, முதியோர் இல்லத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது, அனாதை இல்லங்களை பத்தி தெரியாம உங்களுக்கு வேற வழியில் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இப்படி சந்தை கடவதி முக்குகளை அலைவாங்க. ஒரு சிலர் மனநிலை பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்க கூட தெரியாம அலைவாங்க. இப்படி நீங்க வெளியில போகும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க, இப்படி நீங்க ஜெபம் பண்ணி எடுத்து கொண்டு போங்க, இப்படிப்பட்டவங்களை பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுங்க. அப்படி கொடுங்க, ஏசப்பா உங்க மேல பிரியமா இருப்பாரு. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அது ஆண்டவருக்கே கடன் கொடுத்த மாதிரி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்படி தப்பான காரியங்களை செய்யறவங்களுக்கு நீங்க காசு கொடுத்து, என் காசு தப்பா போச்சே, இங்கிட்டு காசை வாங்கிட்டு போய் அங்கிட்டு போய் பீடிய சிகரெட்டை குடிச்சிட்டு அங்கிட்டு போய் பாக்கு புயலை வாங்கி போட்டு அப்படி துப்பிக்கிட்டு இருக்கிற பார்த்து, ஆஹா நம்ம கொடுத்த காசு இப்படி வேஸ்டா போச்சே, அவனுக்கு காசு கொடுத்து இப்படி பண்ண வச்சிட்டோமே, நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உதவி செய்யாம மனசை கல்லாக்கிட்டு ஒரு சில நேரத்தில் வந்துட்டு ஐயோ கொடுக்காம போயிட்டோமோ, ஐயோ கொடுக்காம போயிட்டோமே நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இப்போ பொதுவாகவே இவர்கள் எல்லாம் ஏழை, வீடு இல்லை, வாசல் இல்லை, சொந்த பந்தம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், கைவிடப்பட்டு அலைகிறாங்க. அத்தோடு கூட நீங்க நின்றக்கூடாது. உங்களை சுற்றிலும், உங்க வீட்டுக்குள்ளேயோ இல்ல உங்களை சுற்றிலோ உங்க உறவுக்காரங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஒரு சில நேரத்தில் சாப்பாடுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்பா அவங்க ஏழையா இருக்கிறாங்க. யாராச்சும் அக்கம் பக்கத்துல வந்து ஒரு வேளை வந்து கேட்கலாம், ஒரு படி அரிசி கொடுங்க, ஒரு கிலோ அரிசி கொடுங்க, நான் அப்புறமா உங்களுக்கு தாரேன்னு சொல்லி ஒரு சில நேரம் கேட்டிருக்கலாம். இல்லை ஒரு 50 ரூபா கொடுங்க, ஒரு 100 ரூபா கொடுங்க, என்ன ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு அப்புறமா உங்களுக்கு தாரேன்னு. அப்போ நீங்க என்ன செய்யணும், நீங்க அதற்காக கொஞ்சம் அரிசியை வாங்கி வச்சிருக்கணும். இல்லை நீங்க வாங்குற அரிசியில் கொஞ்சத்தை எடுத்து வச்சிருங்க. இப்படி யாராச்சும் கஷ்டப்படுறாங்க, கஷ்டமான குடும்பம் இருக்கு, வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, இல்லை ஏதோ ஒரு வியாதி பலவீனம், ஏதோ ஒரு காரியத்தில் படுத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் என்ன செய்யுங்க, இந்த அரிசிகளை பருப்புகளை என்ன கொண்டு போய் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கொடுத்து, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, இது உங்களுக்காக தான் ஆண்டவர் கொடுக்க சொன்னாருங்க, கொண்டு போய் கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 25 கிலோ சிப்பத்தை ஒரு மாசத்துல நம்ம சாப்பிட்றோம். அதுல ஒரு 1 கிலோ 2 கிலோ கொடுக்கறதுக்கு நமக்கு என்னைக்காச்சும் மனசு வந்துருக்குதுங்களா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த வயிறு எத்தனை கிலோவை சாப்பிடுது பிறந்த நாள் முழுதல். என்னைக்காச்சும் ஒருக்கு அந்த அரிசி எடுக்கும்போது இது இல்லாதவங்களுக்கு ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இருப்பாங்களே, ஒருவேளை வயசான தனியா இருப்பாங்களே, வீட்டில் இருப்பாங்க, வயசான பாட்டிமாருங்க தாத்தாமாருங்க தனியா இருப்பாங்க, இப்படி சாப்பாடுக்கு வழி இல்லாம கைக்கு செலவுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்களே, இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அரிசியோ பருப்பு கொண்டு போய் நீங்க என்ன செய்யலாம் சொல்லுங்க. ஒரு சில குடும்பத்துல பொறுப்பு இல்லாத கணவர் இருக்கலாம், இல்லைன்னா வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், வேலை வாய்ப்பு இல்லாத நிலைமையில கஷ்டப்பட்டு இருக்கலாம், அப்படிப்பட்ட கணவரால் கைவிடப்பட்டவங்க இருக்கலாம். இப்படி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிங்க. இல்ல ஆண்டவர் உங்க கண்ணுல காமிப்பாரு. ஒரு சிப்பம் அரிசி வாங்கும் போதே ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு எடுத்து வைக்க பழகுங்க. இதெல்லாம் ஆண்டவர் பாப்பாருங்க. ஆண்டவரே எனக்கு அரிசி இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எனக்கு கைக்கு செலவுக்கு தேவைப்படுதுன்னு ஜெபம் பண்றோம். ஆண்டவர் கொடுக்குறாரு. எது கொடுக்குறாரு தெரியுமா? உங்களை விட கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்வீங்கன்னு தான் கொடுக்குறாரு. ஆனா நாம அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. ஏன் காரியம் முடிஞ்சிச்சா சோத்திரம் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? அரிசியோ பருப்புகளோ துணிமணிகளோ இல்லை, கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு மட்டும்தான் இல்லை, ரெகுலரா இந்த நன்மைகளை நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதி இருங்கன்னு வசனம் சொல்லுது. நன்மை செய்யணும், தான தர்மம் என்ன செய்யணுமா பண்ணணும். அல்லேலூயா. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்ற, அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கல. ஏழைக்கு இறங்குகிறவன் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அந்த ஏழை திரும்பி கொடுப்பான்னா இருக்குது. யாரால ஒரு காரியத்தை திருப்பி கொடுக்க முடியலையோ அவங்க ஏழை. வேணும்னே கொடுக்காம இருப்பாங்க, அவங்கள கஞ்ச பிசினாரி. அதுக்காக அவங்கள ஏழை, 2 மாடி வீடும் 4 ஏக்கர் தோட்டமும் 100 மூட்டை நெல்லும் வச்சுக்கிறாங்க, அவங்க ஏழைங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. திருப்பி கொடுக்கவே முடியாத நிலைமையில இருக்கிறவங்க ஏழை. அல்லேலூயா. ஒரு 50 ரூபா வாங்கி திருப்பி கொடுக்க முடியல, கொஞ்சம் அரிசியை வாங்கி திருப்பி கொடுக்க முடியல, கொஞ்சம் பருப்பு காய்கறிகளை வாங்கி திருப்பி கொடுக்க முடியல, ஒரு பொருளை வாங்கி அவங்களால திருப்பி கொடுக்க முடியலன்னா அவர்கள் ஏழை. ஆமா, உண்மையாகவே அவங்க ஏழையா இருக்கிறாங்கன்னா திருப்பி அவங்க கிட்ட என்ன செய்யாதீங்க,
கேட்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏழையா இருந்திருப்போம், ஏதோ ஒரு காரியத்துல. ஆமாவா இல்லையா? அப்போ அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அதை திரும்ப யார்கிட்ட போய் சொல்லாதீங்க, யார்கிட்ட போய் சொல்லி காமிக்காதீங்க, யார்கிட்ட போய் கேட்காதீங்க. இங்க வசனம் என்ன சொல்லுது? யாரு திருப்பி கொடுப்பாங்களா? ஆண்டவர் கர்த்தர் நீங்க கொடுத்ததை நிச்சயமா திருப்பி கொடுப்பாருன்னு வசனம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருத்தர் ஏழைக்கு உதவி செஞ்சா, ஏழைக்கு இறங்குனா, ஏழைக்கு கடன் கொடுத்தா அது கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு கடன் கொடுத்ததா அர்த்தம். அவன் கடன் கொடுத்தத, அவன் பொருள் கொடுத்தத, அவன் உதவி செஞ்சத அந்த ஏழை திரும்பி கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் ஏழையா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் திரும்ப அவனுக்கு கொடுப்பாரான் ஏதோ ஒரு வழியில. நீதிமொழிகள் 28:27 வாசிங்க. தரித்திரருக்கு கொடுப்பவன், தரித்திரருக்கு அதாவது ஏழைக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையானா, ஏழைக்கு கொடுக்கிறவனுக்கு குறையே வராதான். குறை வர்ற ஆளுகளை ஏழைக்கு தரித்திரருக்கு கொடுக்காத கஞ்சாமட்டிங்க. அது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு குறை வருதுன்னா நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்காத கஞ்ச பிசினாருங்க. அதனாலதான் உங்களுக்கு குறை வருது. ஆனா நீங்க கொடுக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு நாளும் குறை வரவே வராது. அல்லேலூயா. ஏன்னா சங்கீதத்துல ஒரு இடத்துல வசனம் சொல்லும்போது, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டுன்னு வசனம் சொல்லுது. அதாவது உதவி வாரி இறைக்கிறவன், அதாவது உதவி செய்யறவன் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே போவானா. ஆனா கஞ்சத்தனம் பண்றவன் வறுமையா போயிருவானா, தரித்திரனா ஏழையா மாறிடுவானா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா நாம நினைக்கிறோம் கொடுத்தா ஏழை ஆயிரும் நினைக்கிறோம். கொடுத்து எவனும் ஏழையாவது இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் உண்மையா கொடுக்கிறவனை ஏழையாக விட போவதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே சொல்லுது, தரித்திரருக்கு கொடுக்கிறவனுக்கு ஒரு நாளும் குறைவு வரவே வராது. அடுத்து வாசிங்க அப்படியே. தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ, தன் கண்களை ஏழைக்கு, இவனா ஐயோ கடன் கேட்பான், இவனுக்கு ஏதாச்சும் உதவி கேட்பான், இவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது, அப்படி ஏழைகளுக்கு தன் கண்களை விளக்குறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். என்ன வருமா? அநேக சாபங்கள் வருமா? ஒரு சாபம் கிடையாதான். எவ்வளவு சாபமா? அநேக சாபங்கள் வருமா? ஏழைக்கு கொடுப்பவனுக்கு குறை இல்லை. ஆனா இந்த ஏழைய பார்த்து தன் கண்களை விலக்கி கண்டுக்கிறாத மாதிரி, காது கேட்காதவனை போல அவனுக்கு உதவி செய்யாம இருக்கிறவனுக்கு ஒரு சாபம் 2 சாபம் இல்லை, அநேக சாபங்கள் வரும். நிறைய நேரத்தில் வச்சுக்கிட்டு வஞ்சனை செய்யறவங்க, ஏழைக்கு உதவாதவங்களுக்கு கூட சாபங்கள் வரும்னு ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ நிறைய நேரத்தில் இருந்தும் நாம கொடுக்காம இருக்கும் போதே நமக்கு தேவையில்லாத பலவீனம், தேவையில்லாத வியாதி, தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத செலவு வரும். ஏன் வருதுன்னு உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்க ஏழைக்கு இறங்காம உதவி செய்யாம இருந்திருக்கிறீங்க. அதனால அந்த பணம் எப்படி போகுது? வீணாய் போய் கொண்டிருக்கிறது. சங்கீதம் 23:1 வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தா நமக்கு ஒரு நாள் தாழ்ச்சி குறைவு வராது. அதுபோல ஏழைக்கு இறங்கினாலும் நம்மளுக்கு குறையே வராது. கர்த்தரை தேடுறவங்களுக்கு குறை கிடையாது. கர்த்தரை ஆண்டவரா, மேய்ப்பரா, தெய்வமா, கடவுளா வச்சுக்கிறவங்களுக்கு குறை வராது. அதுபோல ஏழைக்கு இறங்கும் பொழுது நமக்கு குறையே நமக்கு வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, அப்படின்னா ஏழைக்கு இறங்கணும் அப்படின்னு ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஏன் ஏழைக்கு இறங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரம் 36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல, நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். என்ன செய்யணும்? அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாராம். அப்போ அவருடைய பிள்ளையாய் இருக்கிற, அவரை வணங்குற, கும்பிடுகிற, தேடுகிற, ஆமை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நீங்களும் எப்படி இருக்கணுமா?
அவரை போல இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லும்போது சொல்லுது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்க இரக்கம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க இரக்கம் செஞ்சா உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். நீங்க இரக்கம் செய்யலனா உங்களுக்கு யாரு இரக்கம் செய்ய மாட்டாங்க. இரக்கம் உங்க வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. அதனால நீங்க என்ன செய்யுங்க? இரக்கம் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். அதோடு கூட அல்லாமல் யாக்கோபு 2:13 வசனம் சொல்லுது, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, இரக்கம் செய்யாதவனுக்கு நாம ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது நாம மரிச்சு ஒரு நாள் உயிரோட எழும்பி ஆண்டவர் நியாயம் செய்வார், நியாய தீர்ப்பு கொடுப்பார். நல்லது செஞ்சிருந்தா நன்மை, தீமை செஞ்சிருந்தா தீமைன்னு சொல்லி. இப்போ என்னன்னா, நீங்க இரக்கம் செஞ்சீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கும் போது அவர் சொல்லுவாராம், உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். நீங்க இரக்கம் செய்யலைன்னா உங்களுக்கு இரக்கம் ஆண்டவரிடத்துல என்ன செய்யாது, கடைசி நாட்கள்ல கிடைக்காதான். அப்போ நீங்க உங்க முடிவுல உங்களுக்கு இரக்கம் கிடைக்கணும்னா நீங்க வாழும் போது இரக்கம் கிடைக்கணும். நீங்க மரிச்சு உயிரோட எழும்பு போகும்போது உங்களுக்கு அந்த நியாய தீர்ப்புல ஆண்டவர் இரக்கம் செய்யணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த பூமியில நீங்க இரக்கம் செய்யணும். உங்களை போல உள்ள மனிதர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? இரக்கம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் நாய்க்கு, பூனைக்கு, கோழிக்கு என்ன செய்வாங்க? ஆடுக்கு, மாடுக்கெல்லாம் இரக்கம் செய்வாங்க. ஆனா யாருக்கு இரக்கம் செய்ய மாட்டாங்க? நம்ம போல இருக்கிற மனுஷங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அவன் கிடக்கிறான், அவன் இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்படி சொல்லி என்ன செய்வாங்க? கண்டுக்கிற மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? இரக்கம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இரக்கம் செய்யாம போன ஒரு மனுஷனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்துல நாம் இந்த சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஏழை லாசருவும், அதாவது தரித்திரன் லாசருவும் ஐஸ்வர்யவான குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். எல்லாரும் தயவு செய்து கவனமா கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால கொஞ்சம் விழிப்பா இருங்க. இது உங்களுக்கு செத்ததுக்கு அப்புறமும் தேவையான விஷயம். நீங்க உயிரோடு இருக்கிறது போது மட்டும் இல்லை, மரித்ததுக்குன்பும் அதுக்கப்புறமும் நடக்க போற சம்பவத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு பேச போகிறேன். அதனால எல்லாம் ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சு கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த லாசரு, ஏழை லாசருவும் ஒரு பணக்கார ஐஸ்வர்யானுடைய வாழ்க்கையும் சொல்றாரு. அவங்க 2 பேரும் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்றாரு. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சம்பவத்தை யாருக்கு சொன்னாரு, எதற்கு சொன்னாருன்னு ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறணும். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது, நீங்க மரிக்கும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த வாழ்க்கையை முடிச்சு செத்ததுக்கு அப்புறம் நித்தியமான வீடு இருக்குது. ஒண்ணு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு கொண்டு நீங்க மரிச்சீங்கன்னா உங்களுக்கு பரலோகம் உண்டு, சொர்க்கம்னு சொல்லுவாங்க. கைலாசம்னு பல பேரை வைப்பாங்க. ஆனா அந்த பரலோகத்துல உங்களுக்கு இடம் உண்டு. இல்லைன்னு சொன்னா இன்னொரு வீடு இருக்கு, நித்தியமான நரகம் இருக்குது. இந்த நரகத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். இந்த நித்தியமான வீட்டுல ஏற்றுக்கொள்ளும்படி உலக பொருள்னால, உன் பணத்தினால, உன் பொருள்னால, உன்கிட்ட இருக்கிறதுனால இங்கேயே நீ ஏழைக்கு இறங்கி மற்றவங்களுக்கு உதவி செய்து நீ என்ன செய்யணும்? இரக்கத்தை காண்பிச்சு நீ என்ன செஞ்சுக்கோ? சிநேகிதரை இங்க சம்பாதிச்சுக்கோ. நீ மரிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையே இல்லை,
செத்ததுக்கு அப்புறம் யாருக்கு தெரியும்னு நிறைய பேர் கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உயிரோடு இருக்கும் பொழுது தலையில கொட்டினாலோ கையில் அடிச்சாலோ உங்க மேல அடிச்சா உங்களுக்கு சுருக்குன்னு வலிக்கும். வலிக்கதா வலிக்கலைங்களா? ஆனால் செத்ததுக்கு அப்புறம் அதே உடம்புல தலையில் அடிச்சாலும் கையில் அடிச்சாலும் காலில் அடிச்சாலும் உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது. காரணம், இதே உடம்புல தான் உயிரோடு இருக்கும்போது அடிச்சாங்க, வலி இருந்துச்சு. அதே உடம்பு தான் உயிர் போனதுக்கு அப்புறம் அடிச்சா அதுக்கு வலிக்க மாட்டுக்கு. அதை எரிக்கிறாங்க, அதை புதைக்கிறாங்க. இப்ப சும்மா இருக்கிறவங்களை புதைச்சா சும்மா விட்டுருவீங்களா? மூச்சு திணறும், மூச்சு முட்டும், துடிப்பாங்க. லைட்டா அக்கனி வச்சா அவங்களுக்கு என்ன செய்யும்? சுடும். அந்த வேதனையில துடிப்பாங்க. அதே உடம்பு செத்ததுக்கு அப்புறம் வலி இல்லை, வேதனை இல்லை, அதுக்கு எதுவுமே தெரியல. அப்ப நல்லா கவனிச்சுங்க, எப்பவுமே இது உங்களுக்கு வாழ்க்கையில மறக்கக்கூடாத ஒண்ணு. இந்த உடம்புக்கு வலி கிடையாது. இந்த உடம்புக்குள்ள ஒரு மனுஷன், கண்ணுக்கு தெரியாத ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த சரீரத்துக்கு வலி இல்லை. அப்ப செத்ததுக்கு அப்புறமும் இந்த சரீரம் வலிக்கணும்ல. அப்ப உள்ள இருக்கிற மனுஷனுக்கு தான் வலி இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த உடம்புக்கு, உயிரோட இருக்கும்போது இந்த உடம்புக்கு வலிக்குது அடிச்சா. ஆனா உயிர் போனதுக்கப்புறம் இந்த உடம்பை என்ன செஞ்சாலும் அது சொல்றது இல்லை, பேசுறது இல்லை, அழுகிறது இல்லை, வலிக்கிறது இல்லை, எந்த உணர்ச்சியும் இல்லை. அப்ப நல்லா புரிஞ்சுக்க, இந்த உடம்புக்குள்ள ஒரு மனுஷன், கண்ணுக்கு தெரியாத ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு வலி தெரியும், அந்த மனுஷனுக்கு வேதனை தெரியும், அந்த மனுஷன் அழுவான், அந்த மனுஷன் சந்தோஷமா இருப்பான், அந்த மனுஷன் பேசுவான், அந்த மனுஷன் இந்த கூட விட்டு வெளியில போறான். இந்த உடம்பை விட்டு அந்த மனுஷன் வெளியில போறான். நாம பார்க்குறோம், உடம்பு மெலிஞ்சு போச்சு, உடம்பு குண்டா இருக்குது, கொஞ்சம் எடுக்குது, ஆமாம் முடியெல்லாம் நரைச்சி போச்சு, கொஞ்சம் கண்ணை ஒட்டி போச்சு, உடம்பு இப்படி ஆகி போச்சேன்னு இதுக்கு சோறு போடுறோம், தண்ணியை கொடுக்குறோம், சத்தானதை சாப்பிட்றோம், என்னென்னமோ சாப்பிட்டு இந்த உடம்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். எப்படி இந்த உடம்பை நீங்க சாப்பாடு கொடுத்து பேணி பாதுகாத்து தங்க பஸ்பமே சாப்பிட்டாலும் நிச்சயமா இந்த உடம்பு ஒரு நாள் மண்ணுக்குள்ள என்ன செய்ய போகுது? மண்ணுக்குள்ள போயிடும், இல்லைன்னு என்ன செஞ்சிடும்? அக்னிக்குள்ள போயிடும். அதை விட ரொம்ப முக்கியம், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான் உண்மையான மனுஷன். அந்த மனுஷன் என்ன செய்ய, செத்த சாகும் பொழுது இந்த உடம்பை விட்டு உண்மையான மனுஷன் வெளியில போறான். அவன் கண்ணுக்கு தெரியாதவனா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மனுஷன் இந்த உடம்புக்குள்ள இருக்கும் போதுதான் இந்த வாய் பேசுது, கண்ணு பார்க்குது, காது கேட்குது, காலு நடக்குது, கை செய்யுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இந்த உடம்பை விட்டு வெளியில போனா இது வெறும் மண் பொம்மை தான். இது மண்ணுக்குள்ள போயிருது, அக்னிக்குள்ள போயிருது, ஒண்ணும் இல்லை. அப்போ வலி, வேதனை, கண்ணீர், நல்லது கெட்டது தெரியுற இந்த மனுஷன் இந்த உடம்பு விட்டு வெளியில போனா எங்க போறான்? நித்தியமான வீடு இருக்குது. ஒன்னு பரலோகம், இன்னொன்னு நரகம். இந்த ரெண்டு இடத்துக்கு தான் ஒவ்வொரு மனுஷனும் போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்றாங்கன்னா, பாதாளமும் பரதேசன்னு இடம் இருக்குது, டெம்பரவரி இடம். செத்த ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில வாழ மாட்டாங்க. அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சொல்லி, செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுடைய ஆவி இந்த பூமியில இருக்கவே முடியாது. பைபிள்ல வசனம் இருக்கு, செத்த உடனே அவன் இயேசு கிறிஸ்து தேடுகிறவனாய், அவன் நல்லவனாய் இருந்திருந்தேன்னு சொன்னான். அவன் உடனே எங்க போவானா, தேவ தூதர் வந்து அந்த ஆவிக்குரிய மனுஷனை, கண்ணுக்கு தெரியாத அந்த உண்மையான மனுஷனை கூட்டு போய் பரதேசி, இளைப்பாறுகிற இடம், சந்தோஷத்தின் இடம், மகிழ்ச்சியின் இடத்துல, தோட்டத்துல அவன் அங்க கொண்டு போய் வைப்பாங்க. அவன் இயேசுவை அறியாம, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாம அவன் செத்து போவான் என்று சொன்னா, அவனை அதற்குரிய தூதர்கள் பிடிச்சு கொண்டு போய் பாதாளத்துல போடுவாங்க. அங்க எப்பயுமே அக்கினி எரிந்து கொண்டிருக்கும், அங்க கத்தி கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சொல்றீங்க, எப்படிங்க அந்த ஆத்மாவுக்கு வலிக்கும்? நிச்சயமா வலிக்கும். இந்த உடம்புக்குள்ள இருந்தப்போ அந்த அந்த மனுஷனுக்கு வலிச்சிச்சு. அவன் அழுதான், அவன் கத்துனான், அவன் வேதனையை அனுபவிச்சான், பசி இருந்துச்சு, தாகம் இருந்துச்சு அந்த மனுஷனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அவன் செத்து வெளியில போறான், அவன் அக்னிக்குள்ள போட்டுருவாங்க. ஆண்டவர் இயேசுவை தேடுனா அவன் என்ன சந்தோஷமான இடத்துல அவன் என்ன செய்வான்? இருப்பான். செத்த ஆவி பூமியில இருக்கவே இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த காரியத்தை குறித்து தான் பார்க்க போறோம். இங்க ஒரு ஏழை இருந்தான். நீ வாழும் போது ஏழைக்கு இரக்கம் செய்யி, உதவி செய்யி, அநேகருக்கு நன்மைகளை செய்யி, தான தர்மம் பண்ணு. அதை விட ரொம்ப முக்கியம், இயேசுவை அறியாம பரலோகத்துக்கு ஒருத்தராலும் போகவே, இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம யாரும் பரலோகம் போகவே முடியாது. ஒரே ஒரு வழி, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு 13வது வசனத்தில் சொல்றாரு, எவனாலையும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு.
ஏழைக்கு இறங்காதவங்க, உதவி செய்யாதவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? பண ஆசை உள்ளவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. சுயநலம் உள்ளவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சொல்லலாம், அப்போ உலகத்துல இயேசுவை அறியாத எத்தனையோ பேர் வாரி இறைக்கிறாங்களே, அவங்க எல்லாம் பரலோகம் போயிருவாங்களா? போக முடியாது. நீ எவ்வளவு நன்மைகளை உதவி செஞ்சாலும் இயேசுதான் வழி பரலோகத்துக்கு போறதுக்கு. அந்த வழியா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். மற்ற எந்த வழியில போனாலும் நீங்க நரகத்துக்கு தான் போக முடியும். இங்க ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ ஆண்டவர் சொல்லும்போது நீ தேவனையும் கர்த்தரையும் ஆண்டவரையும் பிடிச்சுக்கிட்டு உலக பொருளையும் பிடிச்சிட்டு உன்னால வாழவே முடியாதுன்னு சொல்றாரு. ஆண்டவருக்காக வாழ்றவங்க, உண்மையான கிறிஸ்தவங்க, ஏசப்பாவுடைய உண்மையான பிள்ளைங்க நிச்சயமா இரக்கம் செய்வாங்க, நிச்சயமா உதவி செய்வாங்க, நிச்சயமா நன்மை செய்வாங்க, சுயநலம் இல்லாதவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிறது இங்க சொல்லி கொடுக்கிறாரு. ஒண்ணு பணத்தாசை பொருளாசை பிடிச்சி இருப்பாங்க, அவங்க சர்ச்சுக்குள்ள வந்தாலும் பரலோகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது சொல்லிட்டு 14ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இப்போ லாசரு சம்பவத்தை, அந்த ஐஸ்வர்யவான் சம்பவத்தை இவர் ஆண்டவர் இயேசு ஏன் சொன்னார் தெரியுமா? புரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்றாரு, பண ஆசை பிடிச்சவங்களா, பொருள் ஆசை உள்ளவங்களா, சுயநலம் உள்ளவங்களா தயவு செய்து இருக்காதீங்க நம்ம சொல்றாரு. அங்க ஒரு கூட்டத்தை, அந்த கூட்டத்துல பொருள் ஆசைக்காரங்க இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? பொருள் ஆசைக்காரராக பரிசேயர் இருக்கிறாங்க. ஆமா, அவங்க பொருள் ஆசை, பொருள் ஆசை, பணம், சொத்து, காரு, பங்களா, பேரு, புகழ், பணம், சொத்து, இப்படியே தான் இருப்பாங்க. இந்த வாழ்ற பூமியில இதுக்குரிய காரியத்தவே தேடிட்டு அலைவாங்க. அதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இந்த பொருளாசை பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க பரிசேயரா இருக்கிறாங்க. பரிசேயர்னா ஆண்டவருடைய வசனத்தை அறிஞ்சிருக்கிறாங்க, எல்லாம் புரிஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு இருந்தாலும் இவங்க பரிசேயர்னா ஏன் அப்படின்னா, இவங்க உயிர் தெழுதலை நம்புறவங்க. இவங்க யாருங்க? செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு எழும்பி ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. நல்லவங்க, ஏசப்பாவை தேடினவங்க பரலோகத்துக்கு போவாங்க. கெட்டவங்க, சுயநலம் பிடிச்சவங்க, பொருளாசை பிடிச்சவங்க, இயேசுவை அறியாதவங்க நரகத்துக்கு போவாங்க. இது இந்த பரிசேயர் நம்புவாங்க, இவங்க நம்புறவங்க. இப்போ இவங்களை பார்த்து, அங்க உள்ள ஜனத்தை பார்த்து தான் இங்க சொல்றாரு. வாசிங்க 19ஆவது வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யம் உள்ளவன் ஒரு மனிதன் இருந்தான். ஒரு பணக்கார மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரம் தரித்து, அவன் வெளியேறப்பட்ட உடைகளை, ஆடம்பரமான உடைகளை உடுத்தி ரொம்ப ஆடம்பரமா அலங்காரம் பண்ணி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினமும் அவன் சம்பரமாய் வாழ்ந்தானா, ஒரு குறை இல்லாம வாழ்ந்தான். தான் விரும்பினதெல்லாம் செஞ்சான். ஒரு விலை உயர்ந்த வஸ்திரத்தை பார்த்தா உடுத்திக்கிறான், விலை உயர்ந்த ஆபரணங்களை பார்த்தா உடுத்திக்கிறான், விலை உயர்ந்த வாகனங்களை பார்த்தா வாங்கிக்கிறான், விலை உயர்ந்த சாப்பாடுகளை பார்த்தா சாப்பிட்டுக்கிறான். அவன் என்ன விரும்புறானோ அத்தனையும் செய்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் உடுத்தினது, சாப்பிட்டது, குடிச்சது, அதாவது திராட்சை ரசம் குடிக்கிறது, அது மாத்திரமில்லை, நன்மையான காரியங்களை சாப்பிடுறது தப்பு கிடையாது. நன்மையான ஆகாரங்களை, விலை உயர்ந்த சாப்பாடு சாப்பிட்றது, தரமான சாப்பாடு சாப்பிட்றது, நல்ல உடை உடுத்துறது எல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அவன் சம்பரமாய் ஆடம்பரமாய் வாழ்ந்தான். அதை விட ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் 20ஆவது வசனத்தை வாசிங்களேன். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் ஒரு ஏழை இருந்தான். அவன் பேரு லாசரு. அவன் பற்களால் நிறைந்தவனாய், அவன் உடம்பு முழுக்க புண்களால் நிறைந்தவனாய், அந்த ஐஸ்வர்யவனுடைய லாசரு, அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஏழை இருந்தான். இந்த பெரிய பணக்காரன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஏழை லாசர் இருந்தான். அவன் உடம்பெல்லாம் புண்ணு, சரீரத்துல புண்ணு இருந்துச்சு, பருக்கள்னா புண்களால் அவன் நிறைஞ்சிருந்துச்சு. அவனால எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது. உடம்புல இருக்கிற புண்ணு, வலி, வேதனை, இவனால சம்பாதிக்கவோ தன்னுடைய சாப்பாடு காரியத்தை கூட அவனால சந்திக்க முடியாத அவள நிலைமையில அவன் இருக்கிறான். இப்ப அவன் எங்க இருந்தானா, அந்த பணக்காரன் இருந்தான் பாத்தீங்களா, அவனுடைய வீட்டு வாசல் அருகே இருந்தானா. ஏன்னு சொன்னா அவன் வியாதிஸ்தானா இருக்கிறான், அவன் ஏழையா இருக்கிறான், அவன் சாப்பாடை கூட அவனால சம்பாதிக்க முடியாத அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா.
அவன் என்ன நினைச்சான்னா, அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைன்னா அந்த பணக்காரர் சாப்பிடுவான், ஆடம்பரமா சாப்பிட்ட மிச்சம் மீதி இருக்கும், கொஞ்சம் கீழே சிதறினது இருக்கும், மேசிலிருந்து டேபிள் இருந்து கொஞ்சம் கீழே விழுந்தது இருக்கும். அதனாலே இந்த ஏழை லாசரு, இந்த தரித்திரன் அப்படி மிச்சம் மீதி இது கீழே கிடக்கிறது, மிச்சம் மீதி இருக்கிறது கொண்டு வருவாங்க, அது கீழே போடாம எனக்காச்சும் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு என் பசி ஆற்றுறதுக்கு அவன் ஆசையா இருக்கிறான். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், இவ்வளவு பெரிய பணக்காரர், ரொம்ப பிரம்மாண்டமா சாப்பிடுவாரு, வேணாங்கிறத அப்படியே தூக்கி எறிஞ்சிடுவாரு, அதை வீணாத்தான் வெளியில போய் விழும், அதை நிச்சயமா எனக்கு என்ன செய்வா அப்படி கொடுப்பாரு, போடுவாங்க. அப்படி ஓரமா போட, வாசல் அடக்க ஓரமா போட்டா அதை வாங்கி என்ன செஞ்சுக்கலாம், வேலைக்காரன் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு என் பசியை ஆற்றுனா போதும், அது மிச்சம், அது மீதி, அது கீழே விழுங்குனது சிந்துனதெல்லாம் இல்லை, என் பசி ஆறுனா போதும்னு அந்த ஏழை கிடந்தானா அந்த வீட்டு வாசல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவனுடைய புண்களை எல்லாம் நாய் வந்து நக்குனது. அவன் புண்ணை படுத்து கிடக்கிறான், அவன் புண்ணை நாய் நக்குது. அந்த அவள நிலைமையில அவன் இருந்தான். வியாதியா இருந்தானே, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு பணம் கொடு, இல்ல ஆஸ்பத்திரியில போய் சேர்க்கணும்னு அவன் விரும்பல. அல்லேலூயா. அவன் பசி தாங்க முடியல, அங்க படுத்து கிடக்கிறான். அவன் பசி ஆறுனா போதும், அதுக்கு அவன் சாப்பாட்டுல மிச்சம் மீதியை கொடுக்க வேணாம், கீழே விழுந்த வீணானதை கொடுத்தா போதும், அதையாவது சாப்பிட்டு நான் என்ன செய்யணும், பசி ஆறணும்னு சொல்லி ஆவலா இருந்தானா. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆனா இந்த பணக்காரன் அவனுக்கு கொடுக்கல, அவன் வேலையால விட்டு கொடுக்கல. என் ஓனரு நான் சாப்பிட்ற சாப்பாடை மிச்சமோ மீதியோ, கீழே விழுந்ததோ மேலே விழுந்ததோ, இதை ரோட்டு ஓரத்தில் கிடக்கிற இந்த பிச்சைக்காரன் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. வீணா போனாலும் பரவாயில்ல, கீழே கொட்டினாலும் பரவாயில்ல, இவனுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாதுன்னு இருந்தான். அல்லேலூயா. அங்க அவனுக்கு கொடுத்ததா தெரியல, அவனுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு அவனுக்கு கையில பணம் இல்லை, கீழே வீணா விழுந்ததை கூட கொடுக்கல, அவ்வளவு சுயநலமா இருந்தான். ஏன்னா என் கௌரவம் போயிடும், நான் சாப்பிட்ட காஸ்ட்லியான சாப்பாடை மிச்சமோ மீதியோ இந்த ரோட்ல கடந்த ஏழை தின்னானா என்ன ஆகும், என் கௌரவம் என்ன ஆகும், அது வீணா போனாலும் பரவாயில்லைன்னு நினைச்சிருக்கிறான். அல்லேலூயா. அதை விட ரொம்ப முக்கியம், அவன் வீட்டு வாசலருகே கடந்த இவனை வந்து நாய்கள் இவன் புண்ணை நக்கிருச்சான். ஏன் நக்குச்சான், அப்போ அந்த பணக்கார வீட்டு வாசல நாயும் வந்து கடந்திருக்கு. ஆனா அந்த நாய்களுக்கு கூட அந்த சாப்பாடை போட்டிருக்கலாம், ஆனா அந்த ஏழைக்கு என்ன செய்யல, அந்த சாப்பாடை கொடுக்கல. யோசிச்சு பாக்குறீங்களா? அல்லேலூயா. சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் மிஞ்சிருச்சு, அதை கொண்டு போய் வெளியில கொட்டிடலாம் அப்படின்னு நினைக்காம, இன்னைக்கு கொஞ்சம் ஏற்கனவே சாப்பாடு அதிகமா இருக்குது, மிச்சம் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சா உடனே அந்த சாப்பாடை நல்லா இருக்கும் போதே என்ன செய்யணும், உடனே எடுத்து யாருக்காச்சும் இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா இருக்கும்போது உடனே கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், அதை கொடுத்துடணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் சாப்பாடு ஆக்குறீங்க, இவ்வளவுதான் சாப்பாடு வரும், இவ்வளவுதான் குழம்பு வரும், இவ்வளவு மிச்சம் வரும், இவ்வளவு மீதி வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உடனே அது நல்லா இருக்கும் பொழுது உடனே அதை எடுத்து கொண்டு போய் நீங்க கொடுத்து உதவி செய்யுங்க. கெட்டா பரவாயில்ல, இல்ல மிச்சானா பரவாயில்ல, நான் ஆடு வளர்க்குறேன், நான் மாடு வளர்க்குறேன், நான் கோழி வளர்க்குறேன், நான் பூனை வளர்க்குறேன், நான் ஆமா சோத்துறோம் இதெல்லாம் வளர்க்குறேன், மிச்சம் ஆனாலும் அதுக்கு போட்டுக்கிறலாம், பழசா போனாலும் அதுக்கு கொட்டிக்கிறலாம், ஆனா பக்கத்தில் ஒண்ணுக்கு தரவேன், இல்லாதவனுக்கு கொடுக்கவேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்களும் அந்த ஐஸ்வர்யம் பணக்காரனை போலதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடுமான அளவு உங்க ஆகாரத்தை, சாப்பாடை ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க போட்டிருக்கிற துணிமணிகளை கூட கொஞ்சம் சிறந்ததா நல்லதா இருக்குது, சின்னதா இருக்குதுன்னா இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க. அல்லேலூயா. ஆமா, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். முடிஞ்சா புதிதானவைகளை, ஃப்ரெஷ்ஷான சாப்பாடுகள், புதிதானவைகளை சிறந்ததையை கொடுங்க. முடியாத பட்சத்தில் உங்களுக்கு உள்ளதை என்ன செய்யுங்க, உற்சாகமா கொடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இப்ப நாய்க்கு கூட நல்ல சாப்பாடு கிடைச்சிருச்சு, கீழே விழுந்த சாப்பாடு, மிச்ச சாப்பாடு கிடைச்சிருச்சு, ஆனா இந்த மனுஷனுக்கு ஒண்ணும் கிடைக்கல. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க 22வது வசனத்துல, பின்பு அந்த தரித்திரன் மரித்து.
அதாவது அந்த ஏழை பட்டினியிலே பசியிலேயே அந்த லாசரு செத்து போயிருக்கிறான். ஏன் அந்த ஐஸ்வர்யவான் வீட்டுல வந்து படுத்திருக்கிறான்? மற்றவங்க கொடுக்கிற அளவுக்கு இல்லை, இவனாலும் இவன் நினைச்சா எவ்வளவு நாச்சும் கொடுக்க முடியும், அதனால அங்க வந்து இருந்தாரு. ஏன்னா இவருக்கு வீடு நிச்சயமா இருந்திருக்காது, அதனாலதான் ரோட்ல வந்து கிடந்தாரு. சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லை, அதனால சாப்பாடுக்காக என்ன செஞ்சிருந்தாரு. இந்த பணக்காரன் நினைச்சிருந்தா அவருக்கு ஓரமா ஒரு செட்டு போட்டு கொடுத்திருக்கலாம், அவன் வியாதிக்கு மருத்துவ செலவுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சிருக்கலாம், அல்லது அவன் சாப்பிட்டு உயிரோட பிழைச்சு கிடக்கணும்னு கூட என்ன செய்யலாம், மிச்ச மீதியை கொடுத்திருக்கலாம். இது எதுவுமே அவன் செய்யல. அவன் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும், ஆனா அவன் எதுவுமே செய்யாம இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பார்க்கிற உங்க நண்பர்கள், உங்க சபையில் உள்ள ஜனங்க, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை தெரிஞ்சு நீ செய்யாம இருந்தேனா அது சாபமாய்த்தான் இருக்கும். இனி அப்படிப்பட்ட தப்பு ஒரு நாள் நீங்க செய்யாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் கஷ்டப்படும் போது எனக்கு யாரும் உதவி செஞ்சான்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. நீ கஷ்டப்படும் போது ஆண்டவர் யாரை கொண்டோ எது மூலமோ உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தினதுனால தான் இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கிற. உனக்கு உதவி செய்யலன்றதுக்காக நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறத ஒரு நாள் விட்டு விடாதீங்க. தைரியமாய் உதவி செய்யுங்க. இதுக்காகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. பணத்தை கொடுக்குறாரு, பொருளை கொடுக்குறாரு, வேலையை கொடுக்குறாரு, வருமானத்தை கொடுக்குறாரு, சொத்தை கொடுக்குறாரு, உயர்வு கொடுக்குறாரு, சுகத்தை கொடுக்குறாரு, நல்லவைகளை உங்களுக்கு கொடுக்குறாரு. எதுக்கு தெரியுமா? நீங்க 4 பேருக்கு உதவி செய்வீங்கன்னு நம்பித்தான் உங்க கையில கொடுக்குறாரு. எப்பயும் உங்களுக்கு ஆசீர்வாதமா செழிப்பா உயர்வா இருந்த நீங்க இன்னைக்கு ஏன் வறுமையும் தரித்திரத்தையும் குறைவையும் பலவீனமும் வியாதியும் வீண் செலவும் வருதுன்னா நீங்க முன்பு செஞ்ச நன்மைகளையும் உதவிகளையும் இப்ப செய்யாம கையை குறுக்கிட்டீங்க, சுயநலமா மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் தேவையில்லாத செலவு, தேவையில்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில வருது. தயவு செய்து நீங்க நன்மை செய்ய பழகுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த தரித்திரம் மரிச்சிட்டான், ஆனா அவனை அடக்கம் பண்ணாங்கன்னு கூட சொல்லப்படல. அந்த லாசரு செத்துட்டான், அடக்கம் பண்ணாங்கன்னு போடல. தொடர்ந்து வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதர் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அவன் மரிச்சிட்டான், உடம்பு அப்படியே தான் கிடக்குது. அவனுடைய உண்மையான மனுஷன் இந்த உடம்பு விட்டு செத்ததுக்கு அப்புறம் அவனை அந்த லாசருவை தேவ தூதர்கள், ஆண்டவருடைய தூதர்கள் வந்து அவன் கையை பிடிச்சு அவனை என்ன செய்றாங்க, அவனுடைய ஆவியை எங்க கொண்டு போறாங்க? ஆபிரகாம் பரதீசுக்கு இளைப்பாறுகிற தோட்டத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க வெளியேறப்பட்ட பரிசுத்தமான் எண்ணப்படுகிற ஆபிரகாம் தகப்பனுடைய மடியில கொண்டு போய் அவர் என்ன செஞ்சாங்க? விட்டார்கள். அல்லேலூயா. தேவ தூதர்களே அந்த பரதீசுக்கு, அந்த சந்தோஷமான இடத்துக்கு, மகிழ்ச்சியுள்ள இடத்துக்கு கொண்டு போய் அங்க விசுவாச தகப்பன் மடியில விட்டாங்க. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, அப்படியே வாசிங்க. இந்த ஐஸ்வர்யவானும் எவ்வளவு நாள் இருந்திருப்பான்? அவனும் ஆடம்பரமா சாப்பிட்டு நல்லா தான் இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு மரணம் வந்துச்சு. அவன் மரித்தான். அவன் மரிச்சான். அவன் அடக்கம் ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சு. லட்சங்களை பல பணங்களை எல்லா ஊருக்கெல்லாம் சொல்லி, ஊரு ஜனத்துக்கெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு ஆடம்பரமா அவனை அடக்கம் பண்ணாங்க, பிரம்மாண்டமா அடக்கம் பண்ணாங்க. ஆனா இந்த ஏழை லாசருவை எங்க இழுத்து போட்டாங்களோ, இல்ல நாய் தின்னுச்சோ, இல்ல எங்க கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இங்க அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லல, மரிச்சான்னு மட்டும்தான் போட்டிருக்குது, நமக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அடக்கம் பண்றதுக்கு கூட, அவனுக்கு புதைக்கிறது கூட ஆட்கள் இல்லாத அவள நிலைமையில கடந்தான். ஆனா அவனுடைய உண்மையான அந்த உயிர், அந்த ஆத்துமா, அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த உண்மையான மனுஷன் அங்க போய் சந்தோஷத்தின் இடத்துக்கு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனும் பிரம்மாண்டமா அடக்கம் பண்ணப்பட்டான். இவனையும் என்ன செஞ்சாங்க? தேவ தூதர்கள், பிசாசிற்குரிய தேவ தூதர்கள் என்ன செஞ்சாங்க? பிசாசின் தூதர்கள் என்ன செஞ்சாங்க? இவனை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போனாங்க. இவனையும் கூட்டு போய் எங்க விட்டாங்க? பாதாளத்துல கொண்டு போய் அவனை போட்டாங்க. அவன் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப கண்ணை ஏறெடுத்து பாக்குறான். தூரத்துல பாக்குறான், அந்த ஆபிரகாமை பாக்குறான். ஓ, அவர் ஆபிரகாமா இருக்கிறாரே, அவர் விசுவாச தகப்பன் இருக்கிறாரு பாக்குறான். அவர் மடியில இந்த லாசர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறானா? லாசர் பார்த்தனே தெரிஞ்சிருச்சு, ஆஹா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசலருகே இவன் படுத்து கிடந்தவன், வியாதிப்பட்டு புண்ணா இருந்துச்சு, உடம்பு புள்ளா நாய் நக்குச்சு, வீதியில கிடந்தான், சோறு இல்லாம கிடந்து பட்டினியா செத்து போனவன், சாப்பாடு இல்லாம செத்து போனானே,
அவன் தானே அங்க போய் சந்தோஷத்தமான இடத்துல, மகிழ்ச்சியான சொர்க்கத்துக்கு நிகரான, பரலோகத்துக்கு நிகரான இடத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் ஆடம்பரமா எல்லாம் வாழ்ந்தவன் இங்க இருந்து பார்க்கறான், ஆஹா என் வீட்டு வாசல்ல பிச்சை எடுத்தவன், சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்தவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான், அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறானே பாக்குறாரு. பார்த்துட்டு அவன் இப்ப என்ன கேட்கிறான் பாருங்க. தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இப்ப கேட்கிறான், இங்கேயும் சுயநலம் பாருங்க. அவனாம்பள ஜம்முன்னு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவனை எங்க வர சொல்லுங்க. செத்ததுக்கு அப்புறமும் நம்மளால தெரிஞ்சுனானான்னு பாத்தீங்களா? இப்ப எனக்கு தாகமா இருக்குது, அவன் மட்டுமா தாகமா இருக்கான், அவனை மாதிரி நிறைய பேர் துடிச்சு கிடக்குறாங்க. இப்போ பாக்குறான், ஆஹா நம்ம வீட்டு வாசல்ல பிச்சை எடுத்தவன் தானே, அவனை அனுப்பிவிட சொல்லலாம். வீட்டு வாசல்ல கிடந்தவன் தானே, அவனை அனுப்பிவிடுங்க. அவனுக்கு கொஞ்சம் தண்ணியை தொட்டு கொண்டு வந்து நினைச்சிங்க என் நாக்கில் வைக்க சொல்லுங்க அப்படிங்கிறான். இவன் வேலை வாங்குறான் பாருங்க. அங்க உயிரோட இருக்கும்போது வாசல்ல கடந்த பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டு இங்கேயே வா, அவன் பிச்சைக்காரன் தானே, அவனை மடியில் உட்காந்து அவனை கொஞ்சம் தண்ணியை கொண்டு நினைச்சிங்க வந்து என் நாக்கில் வைக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இங்கேயே சுயநலம் தான் பாருங்க. என்னைக்காச்சும் ஆஹா அவன் பட்டினி கிடந்தானே, அவன் புண்ணா கிடந்தானே, அவன் வீதியில கிடந்தானே, என்னைக்காச்சும் நான் சோறு கொடுத்தனா, என்னைக்காச்சும் அவனுக்கு உதவி செஞ்சனா, என்னைக்காச்சும் அவனுக்கு இறக்கப்பட்டனா, அப்படி பண்ணாத பாவி நான் சொன்னானா? சொல்லல. அவனை கொண்டு என்ன செய்யுங்க, தண்ணி கொண்டு வந்து எனக்கு கொடுக்க சொல்லுங்கன்றான். எப்படி ஆளுன்னு பாருங்க. அப்படின்னு அங்க கூப்பிடுறான். அதுக்கு சொல்றாரு பாருங்க 25வது வசனத்துல, ஏன் அவர் சொன்ன இல்லப்பா அவன் வரமாட்டான், அங்க வந்து தண்ணி கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு அந்த ஆபிரகாம் சொல்லணும். ஆனா அவர் அதை சொல்லல. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் என்ன நினைக்கிறான் ஆபிரகாமுக்கு தெரியுது. அதற்கு ஆபிரகாம், மகனே நீ உயிரோடு பணக்காரனே ஐஸ்வர்யனே நீ உயிரோடு இருக்கும் காலத்துல நீ நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் சொல்லிட்டாரு. இங்க நீங்க கவனமா கவனிச்சு பார்க்கும்போது ஏன் இதை சொல்றாரு, தண்ணியை கொண்டு வந்து என் நாக்குல ஊத்த சொல்லுங்க, பாதாளத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு அங்க சொல்றான். சொன்ன உடனே ஆபிரகாம் சொன்ன, இல்லப்பா வர முடியாது, போக முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நீ பூமியில ரொம்ப சொகுசா நல்லா வாழ்ந்த, ஒரு குறை இல்லாம இருந்த, ஆனா அதே வீட்டு வாசலுக்கு முன்னாடி எல்லா தீமைகளையும் அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான். பட்டினியா இருந்தான், பசியா இருந்தான், உடை இல்லாம கஷ்டப்பட்டான், வியாதியில இந்த புண்களால துன்புறுத்தப்பட்டு கிடந்தான், ரோட்டுல கிடந்தான், நாய் நக்கிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் நீ நல்லா இருந்த. அப்போ அந்த பூமியில வாழும்போது அவன் எல்லா தீமையும் அவன் அனுபவிச்சான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இப்போ அவன் பூமியில தீமையை அனுபவிச்சு பாடு கஷ்டங்களை அனுபவிச்சவன் இப்ப தேற்றப்படுறான், இப்ப சந்தோஷமா இருக்கிறான், இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறான், ஒரு குறையில்லாம அவன் வாழ்ந்து இங்க இருக்கிறான். நீ பூமியில சொகுசா வாழ்ந்துட்டு உதவி செய்யாம இறக்கம் செய்யாம சுயநலவாதியா இருந்த நீ இப்ப நீ என்ன செய்யற, தீமைய அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அவனுக்கு என்ன, அடப்பாவி பிச்சைக்காரனே சொகுசா இருக்கிறானே பரதேசில பரலோகத்துக்கு நிகரா இருக்கிற அந்த இடத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கானே, அவனும் கொஞ்சம் வந்து இங்க என்னத்தை அனுபவிக்கட்டும், கொஞ்சம் அக்கனிக்குள்ள வந்து பார்க்கட்டும், கொஞ்சம் தண்ணி அவன் கொண்டு வந்து கொடுக்கட்டும். செத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எதுவும் மாற முடியுது, சுயநலம் மாறல. அல்லேலூயா. நான் கஷ்டப்படுறேன், அவனும் கொஞ்சம் கஷ்டப்படட்டும்ன்ற. அப்படி இல்ல இல்ல, அவன் வரவும் மாட்டான், அவன் கஷ்டப்படவும் மாட்டாங்கிறாரு, பூமியில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி சொல்லிட்டு தான் சொல்ல. அது இல்லாம அங்க இருந்து இங்கேயும் இங்க இருந்து அங்கேயும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஒரு பெரிய பிளப்பு இருக்குது. நீ நினைச்சுக்கலாம், என்ன ஆபிரகாம் தகப்பன் எனக்கு உதவி செய்யப்படுக்காரே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நான் நினைச்சாலும் அங்க வர முடியாது, லாசரு உதவி செய்ய நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, அங்க வந்து தண்ணி கொடுக்க முடியாது, பாதாளத்துக்குள்ள வர முடியாது. அதே போல அங்கிருந்து நீ வந்து தண்ணி குடிக்கலாம் நினைச்சா கூட ஒன்னாலே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இவன் நினைக்கிறான், ஆகா அப்ப எனக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு ஆபிரகாமும் நினைக்கிறாப்படி, லாசரும் என்ன செய்யறாப்படி நினைக்கிறாப்படி யோசிச்சுட்டு இருக்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க நினைக்கிறோம், ஆனா எங்களால வர முடியாது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அதோடு கூட விடாம 27ஆம் வசனம் சொல்றான், அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, என் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு 5 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேதனை உள்ள இந்த இடத்துக்கு என் அண்ணன் தம்பிங்க வரக்கூடாது. அவன் போய் அவர்களுக்கு, அதனால என்ன செய்யணும்னா, இந்த லாசருவை எங்க வீட்டுல வாசல்ல கடந்தவன், அல்லையா சொல்லுங்களேன், என் வீட்டு வாசல்ல பட்டினியா பசியா வியாதியா படுத்த படிக்க கடந்தவன் இவனை என் 5 அண்ணன் தம்பிமார்களுக்கு தெரியும், என் கூட பிறந்தவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டு வாசல் கடந்து செத்து போனவன் தானே, திரும்ப திடீர்னு வந்திருக்கிறானே, எப்பா நீ செத்து போயிட்டிய, எப்படி திரும்ப வந்தேன்னு கேட்டா, இந்த பாருங்கோ நான் செத்து போயிட்டேன், பசி பட்டினி எடுத்து செத்தவன் தான், போயிட்டேன். அங்க போய் நான் என்ன செஞ்சேன், சொர்க்கத்துல அந்த சந்தோஷமான பரதேசுங்கிற அந்த சந்தோஷமான இடத்துல மகிழ்ச்சியா இருந்தேன். ஆனா உங்க அண்ணனும் செத்தாரு, உங்க கூட பிறந்த சகோதரனும் செத்தாப்படி அவர் போய் அக்கினிக்குள்ள கடந்து துடிக்கிறாரு. ஒரு சொட்டு தண்ணி இல்லாம புழுவை போல, நெருப்புல பட்ட புழுவை போல துடிதுடிச்சிட்டு கிடக்கிறாரு. தயவு செய்து நீங்க அங்க வந்துடாதீங்க அப்படின்னு செத்து போனவன் திரும்ப உயிரோட போய் அவங்க யார்கிட்ட, கூட பிறந்த அந்த 5 சகோதரர்கிட்ட போய் மட்டும்தான் சொல்லணுமா. எப்படி செய்யலாம் பார்த்தீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுங்க, ஏத்து வீட்டுக்காரங்க சொல்லுங்க, அந்த ஊர்க்காரங்களுக்கே சொல்லுங்க. அவன் என்ன நினைச்சான், ஏன் கூட பிறந்தவங்க மட்டும் வரக்கூடாதான். எப்படி சோத்திரம், அல்லேலூயா. எப்படி செத்ததுக்கு அப்புறம் எப்படி நல்ல மனுஷனா இருக்கிறான்னு பாருங்க, யோசிங்களா? செத்ததுக்கு அப்புறம் ஏன் 5 சகோதரர்கிட்ட மட்டும் போய் சொல்லணுமா? எப்படி அங்க அவங்ககிட்ட போய் மட்டும் சொல்லுங்க. என் தகப்பன் வீட்டுக்கு போங்க. எங்க இருக்காங்க என் அண்ணன் தம்பிமார்கள், எங்க இருக்கிறாங்களா? என் தகப்பன் வீட்டில் இருக்கிறாங்க. நீங்க என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. அது சகோதரர் இருக்கிறாங்களே, சகோதரர் மட்டுமா வரக்கூடாது? அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்காதா? அவங்க தாய் தகப்பன் இருந்தாங்களா இல்லையா தெரியலையே, சொந்த பந்தம் இருந்தாங்களா இல்லையா தெரியலையே, ஆனா யார் மட்டும் வரக்கூடாதான். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ எவ்வளவு சுயநலம் உள்ளவனா இருக்கிறான் பாருங்க. சொல்லிட்டாருங்க பாருங்க, அவனெல்லாம் அனுப்பிவிட முடியாது. அவன் சொல்லும்போது அவனை அனுப்பிவிட முடியாது. அங்கே பைபிள் இருக்குது, அங்கே பிரசங்க இருக்குது, அங்கே ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அங்கே கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அங்கே சபை இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்க சொல்கிறத கேட்டாங்கன்னா அவங்க எங்கே வரலாம்? இந்த சந்தோஷமான இடத்துக்கு போகலாம். இல்லை ஒன்றை மாதிரியே சுயநலம் பிடிச்சி, பொருளாசை பண ஆசை பிடிச்சி, யாருக்கும் தராத கஞ்ச பிஸ்னாரியா இருந்து ஆண்டவரை தேடாம வாழ்ந்தானா அவனும் எங்கே தான் வருவாங்க? நீ இருக்கிற இடத்துக்கு தான் வருவாங்க. இதை யாராலும் மாற்ற முடியாது. உயிரோட இருக்கும்போது தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாய்ப்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். செத்ததுக்கு அப்புறம் வாய்ப்பு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. சாக போகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் இயேசுநாதர் வாய்ப்பு கொடுப்பாரு. இயேசுதான் ஒரே உண்மையான தெய்வம்னு ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவர் ஒருத்தர் மட்டும்தான் வழியில் ஏற்றுக்கிட்டு நீங்க மூழ்கி ஞானசானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையா மாற நிச்சயமா உங்களுக்கு பரலோகம் உண்டு, நிச்சயமாய் சொர்க்கம் உண்டு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்ரா. அது மாத்திரமே 30வது வசனத்துல அவர் சொல்ல மாதிரி அதற்கு அவன் சொல்றான், விடமாட்டுக்கான். அப்படி அல்ல, தகப்பனாகிய ஆபிரகாமே மரிச்சோர்ல இருந்து ஒரு செத்து போன ஒருத்தன் உயிரோடு எழும்பி போய் சொன்னானா, என் தம்பி மாருங்க, என் கூட பிறந்தவங்க என்ன செஞ்சிருவாங்களா? மனம் திரும்புவார்கள். அப்படி நீங்க இருக்குது. அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனம் திரும்புவார்கள் சொல்லல, தங்களுடைய வழிகளை விட்டு அவங்க என்ன செய்வாங்களாம்? மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுகிறது. ஆனால் செல்வந்தன், இல்லை தந்தை ஆபிரகாமே, இறந்தோரிலிருந்து ஒருவன் சென்று கூறினால் அவர்கள் நம்பிக்கை கொண்டு தம் மனதையும் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்வார்களாம். மனசையும் மாற்றுவாங்களாம், வாழ்க்கையும் என்ன செஞ்சிருவாங்களாம்? மாற்றிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனே சொல்றான், என்ன மாதிரியே என் சகோதரங்க எப்படி இருக்கிறாங்க? பொல்லாத மனசு உடையவங்களா இருக்கிறாங்க, பொல்லாத வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவன் உயிரோட எழும்பி போய் சொல்லிட்டானா, மனசையும் மாற்றுவாங்க, அப்புறம் வாழ்க்கையும் மாறிடும். ஒரு மனுஷனுடைய மனசு மாறுனாத்தான் அவனுடைய வாழ்க்கையும் மாறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மனம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவங்க சொல்றான், மனசும் திருந்திடுவாங்க, வாழ்க்கையும் மாறிடும். இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. சொன்ன இல்லை இல்லை, அங்கே ஊழியக்காரர் இருக்கிறான், ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, கிறிஸ்தவ பிள்ளைங்க இருக்கிறாங்க, இயேசுதான் ஒரே தெய்வம்னு சொல்லுவாங்க. அதை நம்பு, அதை ஏற்றுக்கிட்டேன்னா என்ன செய்வேன்? வருவேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா.
இதை யாருக்கு சொன்னார்னா ஒரு பரிசேயனுக்கு, யூதனுக்கு, கர்த்தரை தெரிந்தவனுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு சபைக்குள்ள வருகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்க ஒரு நாள் சுயநலமா இருக்க கூடாது. பொருளாசை உடையவங்களா, பண ஆசை உடையவங்களா இருக்க கூடாது. இருந்தால் நீங்கள் பரலோகம் போக முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றிலிருந்து நீங்க கர்த்தருக்கு, ஏழைக்கு இறங்கி கர்த்தருக்கு கடன் கொடுக்க ஆரம்பிங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க உதவி செய்யும் போது கடவுள் மாதிரி வந்து எனக்கு என்ன செஞ்சீங்க, உதவி செஞ்சீங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சீங்களே, கடவுளா வந்து இல்ல, கடவுள் மாதிரி வந்து என்ன செஞ்சீங்க, நல்ல வேலையா உதவி செஞ்சீங்களே அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் அதுக்காகத்தான் வச்சிருக்கிறார். கடவுளா இல்ல, கடவுளை போல வந்து என்ன செய்யணும், உதவி செய்யும்படிக்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய பிரதிநிதியா, அவருடைய ஜனமா, அவருக்கு பதிலாக இந்த பூமியில உதவியும் நன்மையும் நாம செய்யணும். அவர் என்னெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அவருடைய அமைசுத்திர ஸ்தானத்தில் இருந்து நம்ம உதவி செய்யணும். இயேசுநாதர் பூமியில வாழ்ந்த பொழுது நன்மை செய்தார், உதவி செய்தார், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கும் நாம என்ன செய்யணும், அந்த ஐஸ்வர்யமான போல இல்லாம நாம ஏழைக்கு இறங்கணும், கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். பழமொழி சொல்லுவாங்க, இறைச்ச கிணறு தான் ஊறும், இறைக்காத கிணறு நாரும். இறைச்ச கிணறு என்ன செய்யுமா, ஊறும். இறைக்காத கிணறு என்ன செஞ்சிருமா, நாரும். அதனால நாம் இறைக்கிற கிணறா, சுரக்கிற ஊற்றா நம்ம மாறணும், உதவி செய்யணும். வாங்குறத பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாங்குற சந்தோஷத்தை விட கொடுத்து பாருங்களேன், அதுல இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவிடவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால நான் எப்பயும் யோசிப்பேன், ஆண்டவரே எப்பயும் ஒவ்வொரு நாளும் எதையாகலும் யாருக்காகலும் கொடுக்கணும், உதவி செய்யணும், இரக்கம் செய்யணும். அதுல இருக்கிற சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சியும் அளவு இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி வருகிற நாட்கள்ல நீங்க ஏழைக்கு இறங்குங்க, கர்த்தருக்கு கடன் கொடுங்க. நீங்க கொடுத்ததை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். உங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் வரவே வராது. இருக்கிறதுல கொடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய இருந்தா தான் கொடுப்பேன்னு சொல்லாதீங்க, மிச்சம் மீதி இருந்தா தான் கொடுப்பேன்னு சொல்லாதீங்க, இருக்கிறத கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். மிச்சம் மீதியை எல்லா ஜனங்களும் தான் கொடுப்பாங்களே, உனக்குன்னு இருக்கிறத நீ கொடுக்க ஆரம்பி. அல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிற உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடு, உன் நண்பர்களுக்கு கொடு, உன் உறவுகளுக்கு கொடு, உன்னோடு கூட இருக்கிற உன் அமைச்சர் உன் சபை விசுவாசிகளுக்கு கொடு, உன்னுடைய ஜனத்துக்கு கொடு, கர்த்தருக்குன்னு கொடு, ஏழைக்குன்னு கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டப்படுகிற தேவ மனிதர்களுக்கு கொடு, ஊழியனுக்கு கொடு, மிஷினரிகளுக்கு கொடுப்போம். அல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற அமைச்சர் ஜனங்களுக்கு நாம கொடுப்போம். கொடுத்து இயேசுவின் அன்பை காண்பிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசுவை காமிக்கணும். இயேசு நல்லவருங்க, இயேசு உதவி செய்வாருங்க, இயேசு அன்பு காட்டுவார். வாயில சொல்லக்கூடாது, வாழ்ந்து காமிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்கணும். நீங்களே இப்படி இருந்தா உங்க ஆண்டவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லணும். அன்புக்குன்னு ஒரு உருவம் இருக்குது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் அன்பின் உருவம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, அந்த உதவியை, அந்த நன்மையை உங்ககிட்ட இருந்து தான் பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபையும் அப்படியாக மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.